வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்களம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்களம் பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை. தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பரன்மேல் ஆடு வளர்ப்பு முறை குறித்து ஈரோடு மாவட்டம் மைராடா வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் கே மாயகிருஷ்ணன் அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. மேற்கு தொடர்ச்சி மலை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் நீர்வள மேலாண்மையின் பயன்கள் குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் கெம்மாரம்பாளையம் கிராம வேளாண்மையாளர் ஆர் ரங்கராஜ் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் மீன்களில் பாக்டீரியாவினால் ஏற்படும் நோய்கள் மற்றும் தடுப்பு முறைகள் குறித்து தஞ்சாவூர் சூரக்கோட்டை மீன்வள பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் வி செந்தில்குமார் தரும் ஆலோசனைகள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆவலப்பள்ளி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம், வேளாண் வானிலையில் மேற்கு மண்டல மாவட்டங்களுக்கான வானிலை அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. மேற்கு தொடர்ச்சி மலை அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் கெம்மாரம்பாளையம் கிராமத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் ஆலோசனையால் தமிழ்நாடு வேளாண் பொறியியல் துறையினரால் மழைநீரை சேகரிக்கும் குட்டை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இக்குட்டையினால் 200 ஏக்கர் நிலங்கள் பயனடைந்து வருகின்றன. இத்திட்டத்தினால் பயனடைந்த கோயம்புத்தூர் மாவட்டம் கெம்மாரம்பாளையம் கிராம வேளாண்மையாளர் ஆர் ரங்கராஜ் நம்மிடம் கூற கேட்டபோது, எனக்கு சார் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். விவசாயம் தவிர வேறு தொழில் எதுவும் கிடையாது. இந்த விவசாயம் தண்ணி இல்லாதனால ஒரு போகம் மட்டும் விளையும், மற்ற போகம் சும்மா தான் இருக்குங்க. நாங்கள் வானம் பார்த்த பூமியாக இருக்கும். இந்த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டு தமிழக அரசு துறை மூலமாக கோவை பொறியியல் துறை இங்கே பார்த்து நம்மளை ஒரு குட்டை கட்டியும் கட்டி கொடுத்தாங்க. அதனுடைய தண்ணி நம்ம கிணத்துக்கெல்லாம் நல்லா ஊற்று கிடைக்கிது. முதல்லலாம் தண்ணி இல்லாதனால 1000 அடி 1100 அடி போர் போட்டிருந்தோம். வருஷத்துக்கு ஒரு 2 போர் போட்டிருந்தோம். இப்போல்லாம் போர் போடுறது இல்லைங்க. இதே தண்ணி நம்மளுக்கு கிணத்துக்கு நல்லா ஊற்று கிடைக்கிது. அதனால் இது நம்மளுக்கு ரொம்ப வரப்பிரசாதமாக இருக்குது. நம்ம எல்லா ஏரியாவும் 1 கிலோமீட்டர் அளவுக்கு நல்லா சுத்தட்டுற அளவுக்கு எல்லா கிணறும் தண்ணி மேலே இருக்குது. எல்லோரும் விவசாயம் சிறப்பாக செய்கிறாங்க. நான் வாழை போட்டிருக்காங்க, தக்காளி போட்டிருக்காங்க, மிளகா போட்டிருக்காங்க. மொத்தம் நம்மளது 7 ஏக்கர். அதை தவிர நம்ம மொத்தம் 200 ஏக்கர் பயனடுற மாதிரி இந்த தண்ணி கனெக்ஷன் ஆகுதுங்க. மேலும் விவரம் பெற வேளாண்மையாளர் ஆர் ரங்கராஜ் அவர்களை 098489448 என்ற கைபேசியில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். கெண்டை மீன் பொதுவாக குறைந்த நோய் தாக்கத்திற்கு உள்ளாகும் மீன் வகையாகும். பொது குளங்களை மக்கள் அதிகமாக பயன்படுத்துவதால்
இம்மீன்கள் நோய் தாக்கத்திற்கு உள்ளாகும். பண்ணை மேலாண்மை முறை சரியான முறையில் இல்லாமல் இருப்பதும் நோய் தாக்கத்திற்கு காரணமாகும். அந்த வகையில் மீன்களில் பாக்டீரியாவினால் ஏற்படும் நோய்களும் தடுப்பு முறைகளையும் குறித்து தஞ்சாவூர் சூரக்கோட்டை மீன்வள பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் வி செந்தில்குமார் தரும் விளக்கம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நம்ம பாக்டீரியாவினால் மீன்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், அதை தடுக்கக்கூடிய முறைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா மீன்களுக்கு பொதுவாக நம்ம வளர்ப்பு மீன்கள், அதாவது கூட்டு மீன் வளர்க்கக்கூடிய கெண்டை மீன்களுக்கு அதிகமாக நோய் தாக்குவதற்கான வாய்ப்பு அப்படின்றது மிக மிக குறைவு. அதையும் மாரி பொது குளங்களில், ஏன்னா பொது குளங்கள் பார்த்திங்கன்னா நம்ம பராமரிப்பின்றி அவங்க அனைத்து உபயோகத்திற்கும், ஆடு மாடுகள் குளிக்கிறதுக்கு, அதே மாதிரி அவங்க துணி துவைக்கிறதுக்கு, மற்ற பயன்பாட்டுக்கெல்லாம் பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு அதை உபயோகப்படுத்துறதுனால அதில் கழிவுப் பொருட்கள் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. அதில் இந்த நுண்ணுயிரினுடைய பெருக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா பாக்டீரியாக்கள் அதனால் பெருகி மீனுக்கு தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாவுடைய எண்ணிக்கை அதிகமாகிடுச்சுன்னா அது அங்கே உங்களுக்கு நோயாக வெளிப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். நாம் வளர்க்கக்கூடிய பண்ணை குட்டைகள்லையோ அல்லது மீன் வளர்ப்பு குளங்கள்லையோ நோய் தாக்குதல் வருது அப்படின்னு சொன்னால் அது நம்மளுடைய மேலாண்மை முறை சரியாக இல்லை அப்படின்றதே எடுத்துக்காட்டணும். அதாவது மேலாண்மை முறை சரியில்லைன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் ஏதோ ஒரு நுண்ணுயிரினுடைய தாக்கம் இருக்குது, தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் வந்துருச்சு, இல்லை நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களை அழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அந்த பாக்டீரியாக்கள்னால நோய் வெளிப்பாடு இருக்கிறத பார்க்கலாம். இது அந்த பாக்டீரியாவோட தன்மை பொறுத்து குளிர்காலங்கள்லையும் ஒரு சில பாக்டீரியாக்கள் பெருகி அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோய் தாக்குதல் வரக்கூடும். பெரும்பகுதி பார்த்திங்கன்னா கோடை காலங்களில் தண்ணீரும் குறைஞ்சிருக்கும். நம்ம குளத்துக்கு தண்ணீர் விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவாக இருக்கும். ஆறுகளில் தண்ணி இருக்காது. அதே மாதிரி நமக்கு ஆழ்குழாய் கிணறுகள்லேருந்தும் கிடைக்கக்கூடிய தண்ணீரோட அளவு கம்மியாக இருக்கும். அப்போ விவசாயிகள் தண்ணீர் நிரப்ப முடியாத சூழ்நிலையில் குளத்தில் தண்ணீர் மட்டம் வற்றிக்கிட்டே இருக்குது. ஆனால் உள்ள மீனும் என்ன பெரிய அளவில் இருக்க மீனாக இருக்கும், 1/2 கிலோவுக்கு மேலே இருக்குது, 3/4 கிலோ இருக்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ குறைந்த அளவு தண்ணீர், நிறைய மீன்களோட எண்ணிக்கை, அப்போ அந்த இனத்தொகையும் அதிகமாக இருந்து அதில் குளத்தில் கழிவுகளும் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கழிவுகளுடைய அடர் தன்மை காரணமாக இந்த நுண்ணுயிர் பெருகி அது பாக்டீரியா நோயாக வெளிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்போ இந்த பாக்டீரியா நோய் வந்துருச்சு அப்படின்றத நம்ம எப்படி கண்டறியறது? ஒரு விவசாயி அவ்வப்போது ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறையோ அல்லது மாதத்துக்கு ஒரு முறையோ மாதிரி மீன் பிடிப்பு நடத்தி அந்த மாதிரி மீன் பிடிப்பில் நம்மளுடைய மீனுடைய வளர்ச்சி என்ன, அதனுடைய உடல் எவ்வாறு உள்ளது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அது உடல் முழுமையாக இருக்கா, அதில் எங்கேயாவது புண்கள் இருக்கா, அல்லது பாதிப்புகள் இருக்கா, எங்கேயாவது அரிப்புகள் இருக்கா, அதே மாதிரி சிதைவுகள் இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்வையிடுவோம். அப்போ நமக்கு ஒரு கண்காணிப்பில் தெரியும், அதாவது நம்ம மீன் நோய்வாய்ப்பட்டிருக்கு அப்படின்னு. அல்லது நம்ம வழக்கமாக அன்றாடம் நம்ம பார்க்கும்பொழுதே பார்த்திங்கன்னா குளங்களில் அங்கங்கே மீன் மேய்கிறது, ஒரு சரியான மேய்ச்சல் இல்லாமல் குளக்கரைகளில் உரசுறது, இல்லை அது செங்குத்தாக மிதந்துக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு சாதாரண நிகழ்வாக இல்லாமல் ஒரு அசாதாரண நிகழ்வு நம்ம குளங்களில் தென்பட்டால் நம்ம என்ன பண்ணலாம், அந்த மீனுக்கு நோய் இருக்கா அப்படின்றத அந்த மீனை எடுத்து பார்த்து கண்டறியலாம். அப்போ என்னென்ன வகையான தாக்குதல் இதில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா செவுள் சிதைவு, அதே மாதிரி மீனுடைய உடலில் அங்கங்கே புண்கள், ஆங்கிலத்தில் அல்சர்னு சொல்லக்கூடிய புண்கள் இருக்கலாம், அல்லது அதனுடைய உடலில் கொப்பளங்கள் மாதிரி சிதறுகள் விழுந்து அதில் சீர்வடியக்கூடிய ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் அந்த பாக்டீரியா தாக்குதல்னால மீனில் ஏற்படக்கூடிய நோய்களாக இருக்கும். அப்போ இந்த பாக்டீரியா தாக்குதல் வந்துருச்சுன்னா நம்ம அதை எப்படி குணப்படுத்துறது? அதாவது குறைந்த அளவு மீன்களில் இருக்குது அப்படின்னா நம்ம அதற்கு உணவுடன் கலந்து எதிர் உயிரிகள் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம மனித பயன்பாட்டுக்கும் சரி அல்லது விலங்கினத்துக்கும் சரி உபயோகப்படுத்தக்கூடிய மருந்துகள், சாதாரண மருந்துகள்னா ஆக்சிடெட்ராசைக்ளின், ஃபுரோசொலிடான், சல்ஃபாமியூரிசின், இந்த மாதிரி மருந்துகளை உணவோடு கலந்து 3 நாள் அந்த நோய் தாக்குதலுக்கு தக்கன 3 நாட்களுக்கோ அல்லது 5 நாட்களுக்கோ உணவோடு கலந்து தினசரி 2 வேளையும் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பாக்டீரியா தாக்குதலேருந்து இந்த மீன்களை ஓரளவுக்கு குணப்படுத்தலாம். ஏன்னா மீன்கள் வளர்ந்த நிலையில் இருக்கும், அதில் உடலில் புண்களோ அல்லது இந்த மாதிரி ஒரு அழுகல் சிதைவுகள் தென்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அதை சந்தைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நமக்கு மிக மிக குறைவாக இருக்கும். அப்போ அதை முற்றிலுமாக தவிர்த்து நம்ம அதை ஒரு முழுமையான மீனாக்கி நம்ம சந்தைக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அந்த ஒரு இடைவெளியை கொடுத்து 3 நாட்களுக்கும் 5 நாட்களுக்கும் கழித்து நம்ம சந்தைக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி திட்டமிட்டுட்டு அந்த இடைவெளியில் உணவுடன் இந்த எதிர்உயிரி மருந்து இனங்கள் என்ன நமக்கு எந்த நோய்க்கு கொடுக்கணும் அப்படின்றத தகுந்த ஒரு
மீன்வள ஆலோசனையோட துணையோடு நம்ம வந்து கண்டறிஞ்சு தேவையான அளவில் அதை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பாக்டீரியா தாக்குதல் நம்ம மீண்டு வரலாம். இது வந்து ஒரு பெரிய பொருளாதார இழப்பை நமக்கு ஏற்படுத்தாது. அதாவது இந்த நோய் வந்துருச்சு, அதனால் வந்து நம்ம மீன்கள் முற்றிலுமாக அழிஞ்சிருச்சு, எனக்கு வந்து பெருமளவு நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்கிற அளவுக்கு விவசாயிகளுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் இதற்கு நம்ம வந்து குளங்களை வந்து சுத்தமாக பராமரிச்சுருந்தோம் அப்படின்னாலே வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை வந்து ஒன்று, அவங்க அருகிலேயே வந்து தண்ணீர் கிடைக்காது அல்லது வந்து தண்ணீர் பற்றாக்குறை. இன்னொன்று, கோடை காலங்களில் வந்து தண்ணி குறைஞ்சிட்டு வர நேரம் அறுவடை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு 15 நாள் இருக்குது, இன்னும் 1 மாதம் இருக்குது, இருந்தால் வந்து நான் இந்த மீனை காப்பாற்றி வந்து சந்தைக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு நோய் தாக்குதல் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குது. அதாவது தை மாதத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா வந்து தண்ணி குறைய வந்து இதை வந்து விவசாயிகள் சொல்ல கேட்கலாம். அப்போ அதுக்கு வந்து நம்ம என்னென்னா முதல்லேருந்தே வந்து திட்டமிட்டு குளத்தை வந்து சுத்தமாக பராமரிச்சுட்டு இருந்தோம்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்படியே இல்லாட்டியும் இந்த மாதிரி தாக்குதல் வந்தோன்னா எதுக்கும் அவங்க வந்து அதற்காக வந்து மனசஞ்சலப்படாமல் தகுந்த ஒரு மீன்வள ஆலோசகரை அணுகி அதற்கு என்ன மருந்து இடன்றதை கேட்டு இந்த மருந்துகளை ஏதாவது ஒரு எதிர்வினை மருந்துகளை வந்து வாங்கி கொடுத்தாங்கன்னா இந்த பாக்டீரியா தாக்குதல் வந்து அவங்க மீண்டு மீன் வளர்ப்பை வந்து ஒரு லாபகரமான முறையில் மேற்கொள்ளலாம். பாக்டீரியா தாக்குதல்னால வந்து மீனுக்கு வந்து ஒரு இதுவும் இருக்காது. மேலும் விவரம் பெற டாக்டர் வி செந்தில்குமார் அவர்களை 09444464404 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. தொடரும் வேளாண் சந்தையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆவலப்பள்ளி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 48 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 7 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 92 ரூபாய்க்கும், கருவேப்பிலை கட்டு ஒன்றுக்கு 2 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்றுக்கு 8 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்று 4 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. மேற்கு மண்டல மாவட்டங்களான கோவை, ஈரோடு, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் உப்பு ஈரப்பதம் 75% காற்றின் வேகம் மணிக்கு 7.5 கிலோமீட்டர் ஆகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 11.9% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 29.2 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழையளவு 1.1 மில்லிமீட்டர் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 426.9 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 4682.9 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 8 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு. எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட, நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன். ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கிருமிநாசினிய போடுறீங்க. அப்ப அது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும்.
நினைவுல வையுங்க, கிருமி நாசினி விஷத்தன்மை கொண்டது. டப்பாவுல எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் ஃபெரோமோன் ட்ராப், லைட் ட்ராப், உதவும் கிருமிகள், உயிரி கிருமி நாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமி நாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை மாலை கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டேன் ராணி. இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல? ஆடு வளர்ப்பு ஒரு நல்ல லாபத்தை ஈட்டி தரும் தொழிலாகும். பரண்மேல் ஆடு வளர்ப்பு முறை வேளாண் அறிவியல் நிலையத்தின் உதவியால் பல்வேறு மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இம்முறை மூலம் ஆடுகள் நோய்வாய்ப்படுதலை குறைக்கலாம். அந்த வகையில் பரண்மேல் ஆடு வளர்ப்பு முறை குறித்து ஈரோடு மாவட்டம் மைராடா வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் கே மாயகிருஷ்ணன் அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம். ஆடு வளர்ப்பில் வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, பகல் முழுவதும் வெளியிலே வந்து மேய்ச்சி அப்புறம் உள்ளே வந்து பட்டியில் கட்டி விட்டுருவாங்க, அது ஒரு முறை. அடுத்து பார்த்திங்கன்னா, கொஞ்ச நேரம் வெளியில் மேய்ச்சி அதுக்கப்புறம் வந்து பட்டியில் கட்டி மர இலை அந்த மாதிரி ஏதாவது புல் எல்லாம் போட்டு வளர்ப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, முழுவதுமே கொட்டிலே வளர்த்து ஆடு வளர்ப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா முதல் 2 சொன்னேன் இல்லைங்களா, வெயிலில் ஃபுல்லாகவே வளர்க்குறதுனால மழையிலையும் பனியிலையும் படுறதுனால அதுக்கு அதிகபட்ச நோய்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கொட்டிலில் வளர்க்குறதுனால வந்து இந்த நோய்வாய்ப்படுறதுலேருந்து நம்ம தவிர்க்கலாம். அது மட்டும் இந்த கொட்டிலே வந்து பரண்மேல் ஆடு வளர்ப்பு இதை பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இது வந்து பரண்மேல் ஆடு வளர்ப்புன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பரண்மேல் ஆடு வளர்ப்பு என்பது அந்த ஆடுகளுக்கு நோய் வராமல் தவிர்க்கிறது தான் முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆடு வளர்க்குறதுல இருக்கிற அந்த வேலை பளுவை வந்து குறைக்கிறதுக்கும் இந்த பரண்மேல் ஆடு வளர்ப்பு என்ற ஒரு முறை வந்து ஏதுவாக இருக்குது. பரண்மேல் ஆடு வளர்ப்பில் வந்து அந்த கொட்டகை அமைப்பது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கொட்டகை அமைப்பது என்பது வந்து நம்ம கிழக்கு மேற்காக கொட்டகை அமைப்பது நல்லது. ஏன்னு பார்த்திங்கன்னா, சூரிய வெளிச்சம் வந்து நேரடியாக படாமல் இருக்கிறதுக்கு நம்ம கிழக்கு மேற்காக கொட்டகை அமைக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பரனுடைய உயரம் தரமட்டத்திலேருந்து குறைஞ்சபட்சம் 1 மீட்டர் உயரம் இருந்தால் போதும். அந்த பரன்னிலேருந்து கூரை அமைகிறது வந்து 15 அடி உயரம் இருந்தால் போதும். அந்த பரன் அமைக்கும்போது தென்னை ரீப்பர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வச்சு நம்ம அந்த பரன் அமைக்கலாம். ஒரு ரீப்பருக்கும் இன்னொரு ரீப்பருக்கும் உள்ள இடைவெளி குறைஞ்சபட்சம் 1.5 சென்டிமீட்டர்லேருந்து 2 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். அதாவது அது எதுக்குன்னா, ஆட்டுடைய புழுக்கையும் ஆட்டு யூரின் மூத்திரம் சொல்லுவீங்க இல்லையா, அது வந்து நேரடியாக வந்து தரையில் போடுறதுக்கு அந்த மேலே இல்லாமல் தரையில் போயிடுச்சுன்னா மேலே எந்த வித அசுத்தமும் இல்லாமல் இருக்கிறதுக்காக அந்த ரீப்பருக்கு அந்த கேப்பு நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஒரு ஆடு நம்ம எத்தனை ஆடு வளர்க்க போகிறோமோ அத்தனை ஆடுக்கு அளவுக்கு நம்ம வந்து கொட்டைக்கு அமைக்கணும். ஒரு பெட்டை ஆட்டுக்கு தேவையான அளவும் பார்த்திங்கன்னா 12 சதுர அடி இருந்தால் போதும். ஒரு கெடா ஆட்டுக்கு 15 சதுர அடி இடம் இருக்கணும். அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம எத்தனை ஆடு வளர்க்குறோமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு வந்து நம்ம கொட்டைக்கு அமைக்கணும். தண்ணி தொட்டி தீவன தொட்டி அமைப்பது முக்கியம். இந்த தண்ணி தொட்டி தீவன தொட்டியை பொறுத்தளவு குறைஞ்சபட்சம் 5 அடியிலேருந்து 6 அடி நீளமும் 1 அடி ஆழமும் இருந்தால் போதுமானது. அந்த அமைக்கும் போது அது அந்த தண்ணி தொட்டியும் தீவன தொட்டியும் வைக்கும் போது இந்த பரன்னிலேருந்து கொஞ்சம் உயரமாக வைக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பரன் பக்கமாக வச்சுட்டிங்கன்னா அந்த ஆடு வந்து யூரின் போகிறதெல்லாம் வந்து அதிலே போகிறதுனால அந்த தண்ணி தொட்டி தீவன தொட்டி வந்து வீணாகிடும். அதனால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு 1 அடி 2 அடி கொஞ்சம் ஹைட்டு வச்சு நம்ம அந்த தீவன தொட்டியும் தண்ணி தொட்டியும் அமைப்பது நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா, ஆடுகளுக்கு முக்கியமானது பார்த்திங்கன்னா தீவன மேலாண்மை. தீவனத்தை பொறுத்தவரையிலும் ஆடுகளுக்கு 3 வகையாக பிரித்து கொடுக்குறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, பசுந்தீவனம், உலர் தீவனம், அடர் தீவனம். ஆடு வளர்க்கும் போது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து நம்ம புல்வை நாமளே உற்பத்தி செய்து ஆடுகளுக்கு கொடுப்பது நல்லது. ஒரு 10 செட் இடம் இருந்ததுன்னா ஒரு 4 வகையான புல்வகை தீவனம், அதாவது தீவனத்தில் 4 வகையாக பிரிக்கிறாங்க. புல்வகை தீவனம், தானிய வகை தீவனம்,
பயிர் வகை தீவனம் மற்றும் மர வகை தீவனம். பார்த்திங்கன்னா புல்வகை தீவனம், அதாவது கோ4ன்னு சொல்லுவாங்க. பாஜ்ரா நேப்பியர் கோ4ன்றது புல்வகை தீவனம். அதே மாதிரி கோஎஃப்எஸ் 29ன்னு சொல்லுவாங்க, இது தானிய வகை தீவனம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பயிர் வகை தீவனத்தில் வந்து நம்ம குதிரை மசால், வேலி மசால் இந்த மாதிரியெல்லாம் போட்டுக்கலாம். மர வகையில் வந்து அகத்தி மரம் இருக்குது, அந்த விதையை வச்சு நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். சரி, பயிர் வச்சு தீவனம் ரெடி பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, எவ்வளோ அளவு நாம் வந்து பசுந்தீவனம் ஆடுகளுக்கு கொடுக்கணும்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஆட்டுக்கு வந்து ஒரு 3 கிலோ கொடுக்கணும். குறைஞ்சபட்சம் 3 கிலோலேருந்து 4 கிலோ கொடுக்கலாம். அந்த 3 கிலோவில் வந்து 2 மடங்கு வந்து புல் வகையும் தானிய வகையும் சேர்ந்த தீவனமும், 1 மடங்கு வந்து மர வகையும் பயிர் வகையும் சேர்ந்த தீவனமும் கொடுக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உலர் தீவனம் சொல்லுவாங்க. உலர் தீவனம் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஆட்டுக்கு 1/2 கிலோ கொடுத்தா போதும். அடுத்து அடர் தீவனம். அடர் தீவனத்தில் வந்து அதிகபட்ச புரதச்சத்து இருக்குது. அதிலே வந்து கலப்பு அடர் தீவனமாக இருந்துச்சுன்னா வைட்டமின்ஸு, தாது உப்பு கலவை, அது இல்லாத சாதா உப்பு இதெல்லாம் கலந்து இருக்கிறதுனால அதோட உற்பத்தி திறன், அந்த ஒரு ஆடு வந்து எந்த அளவுக்கு தன்னுடைய பாடி வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுமோ, அதாவது உற்பத்தி திறன் அதிகப்படுத்துமோ, அந்த அளவுக்கு அடர் தீவனம் கொடுக்கறதுனால நம்ம அதிகப்படுத்தலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் நோய் மேலாண்மை பற்றி நம்ம பார்க்குறோம். நோய் மேலாண்மை பார்த்திங்கன்னா, அதாவது ஒட்டுண்ணியால் வரும் நோய் இருக்குது, பாக்டீரியாவால் வர நோய் இருக்குது, அப்புறம் வந்து வைரஸ் நோய் இருக்குது. இப்போ ஒட்டுண்ணிலே பார்த்திங்கன்னா 2 விதமான நோய். அதாவது அக ஒட்டுண்ணி, புற ஒட்டுண்ணின்னு சொல்லுவாங்க. அக ஒட்டுண்ணினா உடம்புக்குள்ளே வர ஒட்டுண்ணி நோய். புற ஒட்டுண்ணினா உடம்புக்கு வெளியில் இருக்கிற பூச்சிகளால், தெள்ளு பூச்சி போன்ற, சொறி பூச்சி போன்ற புற ஒட்டுண்ணியால் வர நோய் இருக்குது. சரி, அக ஒட்டுண்ணிலே பார்த்திங்கன்னா 3 வகையான, அதாவது ஒட்டுண்ணின்றது புழுக்கள். அது புழுன்னு பார்த்திங்கன்னா 3 வகையான புழு இருக்குது. அதாவது என்னென்னு பார்த்திங்கன்னா உருண்டை புழு, தட்டைப்புழு, நாடாப்புழு. இந்த புழுக்கள் வந்து உடம்புல இருக்கிறதுனால, இப்போ உருண்டை புழுன்னு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், உருண்டை புழு உடம்புக்குள்ளே இருந்ததுன்னா, வயிற்றுக்குள்ளே இருந்ததுன்னா ஆடுகள் வந்து வயிற்றுப்போக்கு, இரத்த சுவகை, அப்புறம் உடல் உற்பத்தி அதிகமாக இல்லாத பிரச்சனைகள் இந்த மாதிரியெல்லாம் வரும். அதே பார்த்திங்கன்னா தட்டைப்புழு பார்த்திங்கன்னா அதிகபட்சம் மேய்ச்சல் போகிற நம்ம ஆடுகளுக்கு வந்து இந்த தட்டைப்புழு தாக்கம் அதிகமாக இருக்கும். அதாவது குட்டை இருக்குது பக்கத்தில் வந்து இந்த தட்டைப்புழு தாக்கம் அதிகமாக இருக்கும். தட்டைப்புழுவில் பார்த்தீங்கன்னா ஈரலை தாக்குற தட்டைப்புழுவும் இருக்குது, அப்புறம் வயிறில் இருக்கிற தட்டைப்புழுவும் இருக்குது. அது மட்டும் இல்லை, நாடாப்புழு பார்த்திங்கன்னா இது அதிகபட்சம் சிறுகுடலில் வந்து தாக்கி வயிற்றுப்போக்கு அந்த மாதிரி ரத்த சோகை பிரச்சனைகளெல்லாம் நாடாப்புழு வரும். இந்த பிரச்சனைகளெல்லாம் வந்து எப்படி தீர்க்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, இதை வந்து குடற்புழு நீக்கம் நம்ம செய்கிறது ரொம்ப முக்கியம். குடற்புழு நீக்கம் வந்து விவசாயிகள் செய்கிறாங்களான்னு பார்த்திங்கன்னா, ஒரு சில விவசாயிகள் இதை வந்து பின்பற்றுறாங்க, ஒரு சில விவசாயிகள் இது தேவையில்லாத வேலைன்ற மாதிரி நினைக்கிறாங்க. இதில் குடற்புழு நீக்கம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த குடற்புழு நீக்கம் பண்ணுறதுலே ஒரு சில விவசாயிகள் பண்ணுறாங்க. ஆனால் எப்பொழுதுமே பண்ணாலும் சரி, குடற்புழுக்கான நீக்கத்துக்கான மருந்து மட்டுமே கொடுத்துட்றாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க, டாக்டரை சந்திப்பாங்க, அந்த குடற்புழு நீக்கத்துக்கு வந்து மருந்து கொடுக்கணும். அந்த டாக்டர் வந்து அந்த டைமுக்கு இருக்கிற மருந்து கொடுத்துருவாங்க. அது வந்து ஏதாவது ஒரு நாடாப்புழுவோ, தட்டைப்புழுவோ, இல்லை உருண்டை புழுவோ, இந்த புழுக்கான பிரச்சனைகள் மட்டுமே தீர்க்கிறதா இருக்குது. அதனால் விவசாயிகளை வந்து விழிப்புணர்வு இருக்கணும். அதாவது எப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லா விதமான புழுக்களையும் வந்து நம்ம குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்தி தரோம். அதாவது பார்த்திங்கன்னா, இது ஒரு குடற்புழு நீக்க அட்டவணைன்னு இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா, முதல்ல ஆடு குட்டி போட்டு ஒரு 15 நாளில் வந்து நம்ம குடற்புழு நீக்கத்தை ஆரம்பிக்கலாம். அந்த மருந்துகளும் ஒரு அதாவது விதவிதமான மருந்துகள், நாடாப்புழுக்கு தனியாக இருக்குது, தட்டைப்புழுக்கு தனியாக இருக்குது, உருண்டை புழுக்கு தனியாக இருக்குது. இந்த மாதிரி மருந்துகள் நம்ம கொடுக்கணும். அதாவது என்னென்ன மருந்து பார்த்திங்கன்னா, 15வது நாளில் வந்து அல்பண்டசால் என்ற ஒரு மருந்தை கொடுக்கணும். 1 மாதம் முடிவில் வந்து பார்த்திங்கன்னா பைப்ரசின் என்ற ஒரு மருந்தும், 3 மாதம் வந்து ஃபென்பண்டசால், 6 மாதத்தில் லெவேமசால், 9 மாதத்தில் மறுபடியும் ஃபென்பண்டசால், 12வது மாதத்தில் ஆக்சிக்ளோசனைட். இந்த மாதிரி நம்ம ஒரு ஷெட்யூலை நம்ம ஒரு அட்டவணை ஏற்படுத்தி வச்சுக்கிட்டு நம்ம ஒரு வருஷத்துக்கு தேவையான இந்த குடற்புழு நீக்கத்தை பண்ணிங்கன்னா எந்த வித குடற்புழு தாக்கமும் இல்லாமல் ஆடு வந்து தன்னுடைய முழு உற்பத்தி திறனை கொடுக்கும். இந்த 12 மாதத்துக்கு அப்புறம், ஒரு வருஷம், ஒரு ஆட்டோடைய வயது 1 வருஷத்துக்கு அப்புறம் 2 மாதத்துக்கு ஒரு முறை குடற்புழு நீக்கம் இந்த மாதிரி இருக்கிற மருந்தை வந்து மாற்றி நம்ம கொடுக்கறதுனால குடற்புழு நீக்கம் வந்து பிரச்சனைகள் இல்லாமல், குடற்புழு தாக்கம் இல்லாமல் முழு உற்பத்தி திறனை ஆடு நமக்கு அளிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நோய் மேலாண்மை.
நோய் மேலாண்மையில் பார்த்திங்கன்னா முக்கியமாக ஆடுகளை தாக்குற வெள்ளாடுகளை தாக்குற நோயின்னு பார்த்திங்கன்னா பிபிஆர் என்ற ஒரு நோய் இருக்குது. அப்புறம் கோமாரி நோய், துள்ளுமாறி நோய், அடைப்பான், தொண்டை அடைப்பான் போன்ற நோய்கள் இருக்குது. இதில் வந்து ஒரு சில நோயை வந்து நம்ம வர்றதுக்கு முன்னாடியே கட்டுப்படுத்திடலாம். அதாவது பார்த்திங்கன்னா பிபிஆர் என்ற நோய். இந்த பிபிஆர் நோய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் வந்து என்ன பண்ணால் ஒரு டைம் வந்து போச்சுன்னா அந்த ஒரு ஆட்டுக்கு எல்லா ஆட்டுக்கும் அது பரவி அந்த கொட்டைகள் இருக்கிற அத்தனை ஆடு இறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். 100 ஆடுக்குன்னா 100 ஆடுமே கூட செத்து போயிடும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த பிபிஆர்ன்ற நோய்க்கான தடுப்பூசி ஒரு 3 மாதத்துலேருந்து 4 மாதம் ஒரு ஆடு வந்த ஸ்டேஜ் வந்துச்சுன்னா அது அப்போ வந்து இந்த தடுப்பூசி போகிறது நல்லது. அதே மாதிரி கோமாரி நோய் தடுப்பூசி நம்ம போகிறது நல்லது. ஒரு 3 மாதம். துள்ளுமாறி நோயும் 3 மாத வயசில் நம்ம போடணும். இந்த மாதிரி நம்ம தடுப்பூசி போடுறதுனால இன்னும் வர்ற நோயை வந்து முன்னாடியே நம்ம கட்டுப்படுத்திடலாம். இந்த மாதிரி நான் சொன்ன கொட்டகை அமைத்து தீவன மேலாண்மை பின்பற்றி நோய் மேலாண்மை பின்பற்றி தகுந்த அளவு வந்து தடுப்பூசி போட்டு தாதுப்பு கலவையெல்லாம் கொடுத்து நம்ம வளர்த்தோம்னு பார்த்திங்கன்னா ஆடு வளர்ப்பில் வந்து நல்ல லாபம் பெறலாம். இந்த மாதிரி பின்பற்றி நீங்களும் எல்லா விவசாயிகளும் இந்த மாதிரி பின்பற்றி லாபம் பெறணும்னு கேட்டுக்கிறேன். மேலும் விவரம் பெற முனிவர் கே மாயகிருஷ்ணன் அவர்களை 09710100805 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. (13/8/2015) வியாழக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. வாழை மற்றும் வெங்காய சாகுபடி முறைகள் குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் வளையாபாளையம் கிராம வேளாண்மையாளர் அந்தோனி ஜோசப் அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம். கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பணிகள் குறித்து இந்நிலையத்தின் முதல்வர் டாக்டர் எஸ் பிரதாபன் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகின்றோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் பார்க்கலாம். இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் ddpodigai.gov.in என்ற இணையதளத்திலும் தொடர்பு கொள்ளலாம். உங்களது கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்களை பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 18001801 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.